இந்த 50 ஆண்டு விழா 50 பானையை வச்சு நடத்துன்னு சொல்ல புதுசா இருக்கு. என்ன பெரிய ஒரு விஷயம். என்ன வேற லெவலில் உண்மையை பார்க்கறதுக்கு சொல்லவே புல்லரிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா ஹாப்பியா எங்கள்கிட்ட. வணக்கம் சொந்தங்களே, நான் தான் உங்களோட வினோ. நாங்கள் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல பெருத்துறையில கோயில் இடத்துல நினைக்கிறோம். இந்த என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயில்ல வந்து தீபயோகி விளையாட்டு கலை 50வது ஆண்டு விழா நடக்குது. அதுக்கு வந்து 50 பானை பொங்கல் நடக்க போகுது. அது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல பெருத்துறையில கோயில் இடத்துல நினைக்கிறோம். இன்றைக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து கோயில்ல வந்து 50வது பொன் விழா, அதாவது அவங்க களம் ஆரம்பிச்சு 50வது பொன் விழா நடந்து கொண்டிருக்குது. பதிவு சொன்ன விழாவும் அந்த பொன் விழா முன்னிட்டு நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய வெளிநாட்டில எங்களோட உறவுகள் வந்து பொன் விழா பெருமளவில் சிறப்பிச்சு கொண்டிருக்கின்றது. அதை பற்றி எங்களோட 2 அண்ணன் என்ன மாதிரி நடந்து கொண்டிருக்கு. அண்ணா நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரி என்ன இப்ப உங்களோட இது வந்து 50வது பொன் விழா. என்ன 50வது பொன் விழா வந்து என்னென்ன சிறப்பாக நடக்குது? எமது பொன் விழாவானது 2024ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த வகையில இந்த பொன் விழா வந்து எங்கெண்ட அனைத்து சொந்தங்களும், அதாவது எமது நிலையத்தின் அங்கத்தவர்கள் புலம்பெயர் தேசத்துல வசித்துக் கொண்டிருக்கின்ற ஜெர்மன், சுவிஸ், பிரான்ஸ், லண்டன், இன்னும் பல நாடுகளில வசித்துக் கொண்டிருக்கிற அனைத்து எமது புலம்பெயர் தேசத்து உறவுகளையும் ஒன்றிணைத்து இந்த பொன் விழாவை நாங்கள் சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இந்த பொன் விழாவின் முதலாவது நாளான இன்று எமது தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம் என்ற போன்ற பல விடயங்களை, அம்சங்களை நாங்கள் கையில் எடுத்து, அந்த வகையில இன்று நாங்கள் இலங்கை நேரம் பிற்பகல் 4 மணி அளவில் இருந்து எமது குலதெய்வமான சொக்கங்களடி முத்துமாரி அம்மன் ஆலயத்திலிருந்து விசேட பூஜை வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்ட எமது பொன் விழாவுக்கான முதலாவது சிறப்பு நிகழ்வுகள் வரிசையிலே இன்றைய எமது நிலையத்திற்கான ஒரு கீத வெளியீடு விழா சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து எமது முன்னோர்களால் தற்காப்பு கலைகளாக பயிலப்பட்ட கம்படி, சிலம்பையாளி போன்ற பல வித்துவான்களின் நடைபெற்று காவடிகள், பாட்சம்பு, கரகங்கள் போன்ற சிறப்பான நிகழ்வுகளின் மூலம் சொக்கன்களடி முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து எமது நிகழ்வினை சிறப்பிக்கும் முகமாக எமது நிலையத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் எமது இந்த பொன் விழாவினை சிறப்பிக்கும் முதல் நாள் நிகழ்வுக்கான கௌரவ விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், பிரதம விருந்தினர்கள் என்ற பல பெயர்கள் உள்ளடங்களாக எமது விழா ஆரம்பிக்கப்பட்டு தற்போது நிகழ்வுகளின் வரிசையிலே இப்பொழுது வந்து பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 50வது ஆண்டு பொன் விழாவை சிறப்பிக்கும் இந்த தருணத்தில் 50 பானை பொங்கல்கள் சிறப்பாக இப்ப நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து மது மாணவர்களின் சிலம்பையாளி வித்தை, இன்னும் பல வித்தைகள் இருக்கின்றன. இந்த முதலாம் நாள் நிகழ்வுகள் மட்டுமின்றி இன்னும் நாளை மறுதினம் இவ்வாறு வருகின்ற 8ஆம் தேதி வரை தினமும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்வுகள், கலை, பண்பாட்டு, கலாச்சார விழுமியங்களை உள்ளடக்கிய விளையாட்டு போட்டிகள், இன்னும் பல கலை நிகழ்வுகள், நாடகங்கள், போட்டிகள் மற்றும் பல நிகழ்வுகள் நடைபெறும். அந்த வகையில் என்கின்ற பொன் விழாவை சிறப்பிக்கும் முகமாக எமது வடமராட்சி வலயத்துக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டிகள் நடைபெற்றது. கல்விசார் போட்டிகள் என்ற வகையில அறிவியல் வினாடி வினா போட்டி, மற்றது மாணவர்களின் தனி போட்டியான கட்டுரை, பேச்சு போட்டி, நாடக போட்டி, இன்னும் பல போட்டிகள் நடைபெற்றன. அது மட்டுமின்றி
என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீபயோகி சனசமூக நிலையத்தில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. பாக்கி மேய்ச்சில் இருக்குது என்ன இந்த 50 ஆண்டுக்குள்ள 50 பானையை வச்சு நடத்துன்னு சொல்ல புதுசா இருக்கு என்ன பெரிய ஒரு விஷயம் என்ன வேற லெவலில் உண்மையை பாக்குறதுக்கு சொல்லவே புல்லரிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா ஹாப்பியா எங்களோட தீபயோகி சனசமூக நிலைய படியில் வந்து அவ்வளோ சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்போ நாங்கள் அண்ணாட கேப்பம் தலைவர் செயலாளர் என்ன மாதிரி நடத்துறது என்ன மாதிரி கேட்போம் மேடம். உங்க தலைவர் என்ன மாதிரி நமது நிலைய தலைவர் திரு பொன்னையா செல்வகிருஷ்ணன் அவர்களால் இந்த நிலையத்தின் 50வது ஆண்டுக்கான நிலைய தலைவராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருடன் இணைந்து நிலைய நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் நமது நிலைய அங்கத்தவர்கள் அனைவரும் பூர்ண ஒத்துழைப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நிர்வாகம் மட்டுமன்றி அனைத்து அங்கத்தவர்களும் புலம்பெயர் தேசத்து அங்கத்தவர்கள் அனைவரும் சிறந்த ஒத்துழைப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருடைய ஒத்துழைப்பின் மூலமாகவே இந்நிகழ்வு இவ்வாறான ஒரு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நீங்க காண முடியும். சிறப்பு விருந்தினர்கள் என்ற வகையில் நாங்கள் 8 நாட்கள் கொண்ட இந்த நிகழ்விலே தினம் ஒவ்வொரு நாளைக்கு